கர்த்தர் இன்றைய வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கர்த்தர் இந்த வசனம் பார்க்கும்போது பசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னு இயேசு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து சொல்லுவாராம், நீதியை குறித்து சொல்லுவாராம், நியாயத்தை குறித்து சொல்லுவாராம். அப்போ பசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்னா இந்த 3 அடையாளம் நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கும். இந்த 3ல இது 3 இல்ல 3 1 இல்ல 2 இல்ல எது இல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா சரிப்படுத்தி பார்க்கணும். பாவத்தை குறித்து ஏதாவது ஒரு பாவம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது செஞ்சுட்டோம்னா இது பாவம் அப்படின்னு உணர்த்தல் வேணும். இது உணர்வற்ற இறுதி ஆயிட்டுன்னா கர்த்தருடைய ஆவியா நம்மகிட்ட போயிட்டாருன்னு அடையாளம். ஒரு சிறிய பாவம், ஒரு சின்ன பார்வையில பாவமோ, பேச்சுல சின்ன ஒரு பாவமோ, சிந்தையில சின்ன பாவமோ, ஏதாவது ஒரு பாவம், ஒரு சின்ன ஒரு நல்ல பியூரான ஒயிட் ஷர்ட்ல சின்ன ஒரு டாட் இருந்தா கூட அது தெரியும். அதே மாதிரி ஒரு பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை, எந்த பாவம் இல்லை, பாவம் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு உணர்த்துதல் கொடுப்பார். உடனே நம்ம சுத்திகரித்து இயேசு ரத்தத்தை சுத்திகரித்து மறுபடியும் லைனுக்கு வரணும். இது ஒண்ணு. அடுத்து நீதியை குறித்து எது சரி? நீதி வேதத்தை போட்டிருக்கு, இவங்களுடைய ஏழைகளுக்கு இறங்கணும் அப்படி நிறைய நீதி கத்து கொடுத்துருக்காரு. இந்த நீதியை நம்ம செய்யறதுக்கு அவர் நடத்துவார். அடுத்ததாக நியாய தீர்ப்பு. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு ஒரு வருகைக்கு பிறகு நம்ம கத்துக்கும்போது நியாய தீர்ப்பு என்ன ஆகணும்? நித்திய ஜீவனுக்கு எதுவா போகும்போது வேதம் சொல்லுது நியாயந்தீர்க்கப்படுவார்கள். ஜீவ புஸ்தகம் திறக்கும், அவருடைய கிரியின்படி நியாயந்தீர்க்கப்படுவாங்க இருக்கு. இந்த நியாயத்தீர்ப்பும் பரலோகத்தின் காரியங்கள். வருகை வரப்போகுது, கர்த்தர் வரப்போறார், இப்படி வாழணும், நம்ம பரலோக ராஜ்யத்து வருகைக்கு போகணும், இந்த உலகத்துல பலத்தின் மிகுதி 80 வருஷம் வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போகணும், இப்படி அநேக காரியங்களை சொல்லுவார். இது நம்மகிட்ட இருக்கணும். இந்த 3 காரியம் நம்மகிட்ட இருக்குமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்மகிட்ட பசுத்தா நம்ம இருக்காரு. இது பசுத்தா இருந்தாதான் இந்த 3மே நம்மள்ட்ட கிரியை செய்யும். நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். வேலையில நம்ம எப்படி இருக்கும் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்ம சர்ச்சைக்கு போகலாம், நல்லா ப்ரேயர் பண்ணலாம், பாடலாம். ஆனா இது நம்ம பாவத்தை குறித்து இருக்கா? நம்ம பாவம் நான் என்ன பாவம் செஞ்சேன், இந்த பாவம் நம்ம எதுவும் செய்யல, நான் கரெக்டாக நினைச்சிட்டனாலே நம்ம வாழ்க்கை நம்மளை நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பரிசுத்த சின்ன இதை கூட ஒரு பார்வையா இருக்கிற சிந்தையில பாவங்கள் எவ்வளவு பாவம் ஒரே மன்னிப்பு கேட்கணும். அண்ணனை கேட்கறதுக்கு இந்த வசந்தப்படி நம்ம நிதானிச்சு பார்ப்போம். பரிசுத்தாவியானவர்கிட்ட நம்மகிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் பரிசுத்தவாவியே உட்கார்ந்து கத்திட்ட கேட்போம். பரிசுத்தாவிய நிரப்பட ஒரு பரிசுத்தமாவும் கத்திட்ட கேட்போம். கண்டிப்பா பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணுவார். இந்த பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களையும் பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.